அன்பான சகோதர சகோதரிகள் மற்றும் என்னுடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உங்களுடைய எழுப்புதலின் பட்டயம் ஊழியம் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இப்போ நம்மளுடைய இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம எல்லாருமே இந்த ஜெப யாத்திரைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கோம். இந்த ஜெப யாத்திரை சார்ந்த சில காரியங்களை எப்பொழுதுமே நம்ம ஒரு வீடியோவாக அதற்கு முன்பாக அதனுடைய தகவல்களை கொடுப்பது வழக்கம். அதே போல் இந்த வருஷத்துலேயும் நம்ம கடந்து செல்ல போகிற பகுதி பாண்டிச்சேரி பகுதிக்கு போகிறோம். அதனுடைய டேட் மற்ற டீட்டெயில் தெரிஞ்சு நீங்கள் நிறைய பேர் அதற்காக முன்பதிவு செஞ்சுருப்பீங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் அநேகர் இதில் பங்கெடுக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் அதனுடைய தகவல்களை திரும்பவுமாக உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் குறிப்பாக அதனுடைய நம்ம போகிற இடம் பாண்டிச்சேரி பகுதி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்கள் மற்ற காரியங்களை பார்க்குறோம். தெளிவாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அங்கே நம்ம நேரம் தகுந்தாற் போல் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்ப்போம். ஆனால் தேதி 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 29ஆம் தேதி மாலை 9 மணி அளவுக்கு நம்ம புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் பாண்டிச்சேரி போய் சேருவோம். அந்த நாள் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்துட்டு நம்மளுடைய பிரயாணங்களை தொடர்ந்து அன்று இரவு அங்கேயே நம்ம தங்குறோம். திரும்பவுமாக நம்ம அங்கேருந்து அடுத்த நாள் 30ஆம் தேதி காலையில் நம்ம புறப்பட்டு நம்ம அந்த நாள் முழுவதையும் பார்த்துட்டு 30ஆம் தேதி இரவு அங்கே தங்கிட்டு 1ஆம் தேதி காலையில் திரும்பவுமாக புறப்பட்டு மற்ற இடங்களை பார்த்து 1ஆம் தேதி இரவு அங்கிருந்து நம்ம புறப்பட்டு 2ஆம் தேதி காலையில் இங்கே வந்து சேர்ந்துருவோம். ஆக 2 பகலும் ஒரு இரவும் நம்ம அந்த பகுதியில் இருப்போம். ஆனால் மொத்தம் 3 இரவுகள் நம்மளுடைய 2 இரவுகள் பிரயாணத்தில் இருக்கும். ஆக 3 நாட்கள் நம்முடைய இந்த ஜெப யாத்திரை இருக்கும். ஆக இந்த ஜெப யாத்திரையில் எல்லா வருஷத்தை போல தான் தேதி மட்டும் 29ஆம் தேதி. அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். மற்ற ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு சில தகவல்கள் தேவை. அதனால் அதை சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். குறிப்பாக இந்த ஜெப யாத்திரைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். ஜெபிப்பதற்காக தான் நம்ம போகிறோம். நம்ம நிறைய பேர் ஒருவேளை டூர் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்துடக்கூடாது. வந்திருக்கிறவங்க தெரியும் உங்களுக்கு, அது கிட்டத்தட்ட டூர் மாதிரி இருக்கும். அது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அப்படிங்கிறதுனால தான் ஏற்கனவே வந்தவங்க அது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி முயற்சியோடு பிரயாசத்தோடு ஜெபத்தோடு வரீங்க. சந்தோஷம். இருந்தாலும் அது ஜெப பிரயாணம், ஜெப யாத்திரை. அதனால கண்டிப்பாக ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதனால் யாரும் அதைய நம்ம வெறும் சாதாரண பொழுதுபோக்கான ஒரு பிரயாணம்னு நினச்சிடக்கூடாது. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஏற்கனவே எல்லா வருஷமும் நம்ம இந்த காரியத்தை சொல்லி தான் இங்கேருந்து நம்ம அழைச்சிட்டு போகும்போது எல்லாரும் அநேகமான எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம முன்கூட்டியே பல ஏற்பாடுகளை செய்கிறதுனால எந்த அசௌகரியங்களும் இல்லாதபடி ஆண்டவர் இது வரைக்கும் நம்மளுடைய காரியங்களை நடத்திருக்கிற உணவோ தங்குமிடமோ எல்லாவற்றிலையும் ஏதாவது ஒரு சில நேரங்களில் இது வரைக்கும் நம்ம 2016 போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு முறை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சில அசௌகரியங்கள் இருந்தது தங்கும் இடத்துல. அதனால் ஆண்டவருடைய கிருபையினால யாரும் முறுமுறுப்பு இல்லாமல் அந்த காரியத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அதே போல தான் இந்த வருஷத்துல இந்த இடத்திற்கு நம்ம முன்கூட்டியே போய் பார்த்த இடம் இல்லை. அதனால் அந்த இடத்துல நமக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யும்படி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறோம். அவங்களும் நமக்காக சிறப்பாக எல்லா பிரயாசங்களும் பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்துல அப்படி ஒரு வேளை தவிர்க்க முடியாத அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் வாகனத்திலும் சரி, இந்த வருஷத்தில் கடந்த வருடம் அதுக்கு முன்னே ஒவ்வொரு வருஷமும் நமக்கு புதிதான ஆட்கள் நம்முடைய யாத்திரையில் இணைய விரும்புகிறாங்க. ஒரு சில பழைய வந்தவர்கள் அவங்களுடைய ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளினால யாத்திரைக்கு வர முடியாமல் இருக்கலாம். அதனால் அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருஷத்தில் ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேலாக கண்டிப்பாக வந்தே தீர்வோம்னு சொல்லி கங்கணம் கட்டி நிற்கிறீங்க. ஆனால் அதற்கு என்ன திட்டம் பண்ணியிருக்கோம்னா, யார் முன்கூட்டியே தங்களுடைய வருகைக்கான அந்த தொகையை போக்குவரத்து செலவினத்தை கொடுத்து உங்களை முன்பதிவு செஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். மற்றவர்கள் தயவு செய்து முடியலன்னு சொன்னோம்னா நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அப்படியும் அதையும் தாண்டி இந்த ஜெப யாத்திரைங்கிறதுனால யாரையும் கஷ்டப்படுத்தி வர விரும்பினவர்களே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சதுனால தான் நிறைய பேர் இடத்துல நம்ம சொல்லக்கூட இல்லை. அதுதான் உண்மை. ஆனாலும் தெரிந்து கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தில் எழுப்புதலின் பட்டயம் ஊழியம் சார்பாக ஜெப யாத்திரை இருக்கும்னு சொல்லி நீங்களாகவே முன்கூட்டி அறிந்து கேட்டு வரக்கூடியவர்களும் உண்டு. அதனால் நம்ம இந்த எஸ்ஆர்எம்னுடைய குரூப்பை தவிர வேறு எதுலேயுமே ஷேர் பண்ணவே இல்லை இந்த ஜெப யாத்திரையை பற்றி. ஆனால் கண்டிப்பாக அதை தெரிந்து வருஷந்தோறும் வரக்கூடியவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன செய்யணும்னு தெரியல. அதனால் ஒருவேளை ஏதாவது இடப்பற்றாக்குறை போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது.
அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒருவேளை அதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் இந்த காரணத்தில் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே முன்பதிவு செஞ்சுருந்தாலும் இந்த சூழ்நிலைகளினால இடப்பற்றாக்குறை இருந்தால் எனக்கு அசௌகரியங்களாக இருக்கும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் பின்வாங்கிடலாம். உங்களுடைய தொகையை திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். யாரும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜெப யாத்திரை. இன்னொருவரும் நம்மோட வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவர்களை மனசங்கடம் செய்து கொண்டு நம்ம போகணுங்கிற அளவுக்கு இது முக்கியமானது அல்ல. அதனால் எந்த அளவுக்கு நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு பார்க்கணும். அதனால் கூட்டமாக இருக்குது, நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படி நான் யோசிக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது காரணம் சொல்லி கூட உங்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது நம்மளுடைய ஜெப யாத்திரை. அதனால் கண்டிப்பாக எனக்கு வசதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் வர பிரயாசப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு ஒருவேளை இந்த மாதிரியான டைட்டாக இருந்தால், ஒருவேளை நமக்கு 55 பேர் தான் அலர்டட், ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஒரு 5 பேர் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். மற்றவங்க இப்போவே நீங்கள் அதை தவிர்த்து விடுவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அந்த சமயத்தில் சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மடியில் வச்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இது வரைக்கும் அப்படி வரலை. அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் வந்தால் போதுமானது. அதனால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். யூத் அண்ட் யங் கேர்ள்ஸு, வாலிப பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் கடைசி சீட்டு தான் அலாட் பண்ணப்படும். அதனால் கொஞ்சம் இதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். வயசானவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும். அவங்களுக்கு வசதியான இடங்கள் கொடுக்கணும். நடுவில் உட்காரணும், இடையில உட்காரணுமோ அவங்களுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி உட்கார வைப்போம். ஏன்னா வயதானவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ நிறைய பேர் வாலிபர் பிள்ளைங்க வருவதற்கு தவிர்த்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கூட வரக்கூடியவங்களும் அதே போல் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டதுனால வசதிகளை தேடுற அப்படி இருந்தால் அவங்கள நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் கடைசி சீட்டோ அல்லது கடைசி ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் அதை மனதில் வைத்தே அதற்கு ஆயத்தமாக வந்தால் அது நலமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதையும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்களை மட்டும் அழைச்சி வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். புது இடத்துக்கு நம்ம போகிறதுனால அங்கே தங்கும் இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசதியாக ஏற்பாடு செய்யும்படி, நல்ல உணவை ஏற்பாடு செய்யும்படி எல்லாவற்றிற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்தாச்சு. நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் அந்த பணிகளை நமக்கு முன்னாடியே போய் அங்கே பணி செய்கிறாங்க. அதனால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆனாலும் ஏதாவது காரியங்கள், குறைவுகள், அசௌகரியங்கள் இருந்தால் கர்த்தர் அனுமதித்தால் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் ஏற்கனவே தெரியும், முன்கூட்டி வந்திருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஜெப யாத்திரையில் பங்கெடுத்திருக்கிறவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது பெண்கள், திருமணமானவர்கள் கண்டிப்பாக அவர்கள் சாரி தான் அவங்களுடைய ட்ரெஸ் கோடு. அவங்களுக்கு சுடிதாரோ மற்ற கவுனு, ஃப்ராக் போன்றவைகள்லாம் அனுமதி கிடையாது. வாலிப பிள்ளைகளுக்கும் அதே போல் வாலிப பிள்ளைகளுக்கும் சுடிதார் மட்டும்தான் பெர்மிட்டட். ஃப்ராக்கு, கவுனு அந்த மாதிரி கிடையாது. சுடிதாரும் ப்ராப்பரான ஷால் போட்டிருக்கணும். அதே சமயம் இந்த லெக்கின்ஸ் அனுமதிக்கப்படாது. தேவையற்ற கட்டு போன்ற காரியங்கள் இருக்கக்கூடியது. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இது மாதிரியான அருவருப்பான உடைகள் அங்கே அணிய முடியாது. அதனால் அவங்க கண்டிப்பாக நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஒத்த ஒரு சரியான முறையான உடையாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் நான் இப்போவே சொல்கிறேன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் அநாகரிகமான ஒரு உடைகளாக இருந்தால் வார்த்தைகளும் அநாகரிகமாக அவர்களிடத்தில் கையாளப்படும். அதனால் நீங்கள் தயவுசெய்து என்னை கோவப்படும்படியான சூழ்நிலைக்கு கொண்டு போக வேண்டாம். அப்படிப்பட்ட உடைகளோடு அங்கே யாரும் வரக்கூடாது. ஏன்னா பல தடவை சொல்லியிருக்கேன், நைட்டி கண்டிப்பாக அங்கே அனுமதிக்கப்படாது. நீங்கள் சிலர் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் செயல்பட்டதை நான் பார்த்துருக்குறேன். இந்த முறை அப்படி இருக்காது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், இரவில் நைட்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னா தயவுசெய்து இந்த ஜெப யாத்திரைக்கு வர வேண்டாம். அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முறைகள் தான் பின்பற்றப்படும். போன இடத்துல நம்ம தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால் ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது. திருமணமான பெண்கள் கண்டிப்பாக அவர்கள் சாரி தான் அணியணும். அதே போல் வாலிப பிள்ளைகள் சுடிதார் தான் போடணும். ஷால் கண்டிப்பாக சரியாக போடணும். பனியனு, டிஷர்ட்டு, ஜீன்ஸு, லெக்கின்ஸு போன்ற உடைகள் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் ஆண்களுக்கு பர்முடாஸ் அணிவதற்கான அனுமதி கிடையாது. மேக்சிமம் நீங்கள் லுங்கி வைத்துக்கொள்ளலாம், அல்லது பேண்ட்டு அன்னைக்கு போல போட்டாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஃபோன்களுக்கான அனுமதி இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக வாலிபர்கள் யாரும் கையில் வச்சுருக்கக்கூடாது. செல்ஃபி எடுக்கிறதுக்காக நம்ம போவதில்லை, அதற்கான அனுமதிகள் கொடுக்கப்படாது. சில நேரங்களில் குரூப் ஃபோட்டோஸ் எடுப்பதற்காக அனுமதி கேட்டு நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் எடுக்கலாம்.
அதுக்கும் வாய்ப்புகள் இருந்தால் கொடுத்தால் கேட்கணும். திரும்ப 2 முறை 3 முறை நீங்கள் கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ சங்கடங்கள் படவோ கூடாது. மொபைல் ஃபோனை கையில் வைத்திருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உங்கள் பையில் இருக்கணும். அதில் ரிங் ஆகவோ அல்லது வைப்ரேஷன் ஆகவோ அது சைலண்ட் மோட்லேயோ இருக்கக்கூடாது. மறைமுகமாக சீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்து மெசேஜ் அனுப்பவோ அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட அவசியங்கள் இருந்தால் நீங்கள் அவசியம் வரக்கூடாது. இந்த ஜெப யாத்திரை என்கிற இந்த 3 நாள் மொபைல் ஃபோன் இல்லாத நாட்களாக இருக்கணும். கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் வரும்போது வீட்டில் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தகவல்களை சொல்லணும். அது அவ்வப்போது நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். அதை அவங்க பார்க்கலாம். அப்படி இல்லை என்றாலும் இரவு நேரத்தில் நம்ம தங்கும் இடத்திற்கு போய் நம்மளுடைய ஜெப நேரங்கள் முடிந்த பின்பதாக உங்களுக்கு 5 நிமிடம் நேரம் கொடுக்கப்படும். அந்த நிமிஷத்தில் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், சேஃபாக இருக்கிறோம், என்ன செய்கிறோங்கிறத சொல்லிவிட்டு நிறுத்திட்டா போதும். இப்படி தான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதனால் இது உங்களுக்கு சௌகரியப்படுமாங்கிறத முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். மொபைல் ஃபோன் இடைப்பட்ட நேரங்களில் எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, எங்களுக்கு அது இது அவசரம்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து இதை தவிர்த்து விடுங்கள். அது அங்கே உங்களுக்கு அநேக அசௌகரியங்களை ஏற்படுத்தும். அதே போல் நோ ப்ரைவேட் ஷாப்பிங். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஷாப்பிங் எங்கேயும் போகுவதற்கான அனுமதி இருக்காது. இது டூர் கிடையாது. அதனால் பொதுவாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நேரம் வாய்க்குமானால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை ஒன்று போல் கொடுப்போம். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறீங்க, நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்தோம், போகவே முடியல, அப்படிலாம் வருத்தப்படவே வேண்டாம். நீங்கள் வரவே வேண்டாம். நீங்கள் ஜெபத்திற்காக தான் வரீங்க. அதனால் வாய்ப்பு இருந்தால் விடுவோம். உங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் அதை போய் ஷாப்பிங் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தால், அது கண்டிப்பாகன்னு சொல்ல முடியாது. அதனால் ஷாப்பிங் பற்றின எண்ணம் இல்லாமல் வர வேண்டும். அதே போல் கொடுக்கப்படுகிற சட்டத்திட்டங்களுக்கு அவ்வப்போது கீழ்ப்படிய வேண்டும். கொடுக்கப்படுகிற நேரத்தை சரியாக கையாள வேண்டும். காலையில் 8 மணிக்கு கிளம்பிடணும்னா 8 மணிக்கு கிளம்பிடணும். நாங்கள் என்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கேள்வியே கிடையாது. உங்களுடைய வாலண்டியர் சொல்கிறத நீங்கள் கேட்டு டக்குன்னு கிளம்பணும். அப்போ தான் நம்மளுடைய முறையாக நம்மளுடைய பிரயாணங்களை நம்ம தொடர முடியும். நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் சட்டத்திட்டங்களுக்கும் நேரத்திற்கு சரியாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த உடல்நிலையில் நமக்கு ஏதாவது சில அசௌகரியங்கள் இருக்குமானால் தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். விருப்பம் இருக்குது, உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் எந்த குறைபாடுகளும் கிடையாது. உங்களை பாரமாக யாரும் நினைக்க மாட்டாங்க, அதை பற்றியும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வயசு ஒரு காரணம் கிடையாது, அதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாருடைய மகிழ்ச்சி தான் முக்கியம். ஆனால் அதே சமயம் நமக்கு சில காரியங்கள் சட்ட ஒழுங்குக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டியது இருக்குமானால் தயவுசெய்து தவிர்ப்பது நல்லது. அதே போல் அங்கே சென்ற பின்பதாக ஜெப யாத்திரையில் கணவன் மனைவி அண்ணன் தங்கை அப்படி போன்ற உறவுகள் கிடையாது. அங்கே ஆண் பெண்ணுங்கிற 2 பிரிவு தான், பரலோகம் மாதிரி. அங்கே 2 பிரிவுகள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஆண்களோடு தான் உங்களுடைய சவகாசங்கள் இருக்கும், அவர்களோடு தான் உங்களுடைய மகிழ்ச்சியின் தருணங்கள் இருக்கும், உங்களுடைய காரியங்கள் இருக்கும். பெண்களோடு தான் பேச வேண்டியது இருக்கும். அங்கே போனாலும் எங்களுடைய கணவனோடையோ அல்லது மனைவியோடு தான் பேசணுன்னு நீங்கள் நல்லது வீட்டில் இருந்து அந்த காரியத்தை செய்வது உங்களுக்கு நல்லது. ஜெப யாத்திரைக்கு அது ஒவ்வாது. அதனால் அங்கே போகும்போது அவரவருடைய காரியங்களை தான் அவர்கள் பார்க்கணும். கொண்டு வர வேண்டிய பொருட்கள், அதில் முக்கியமானது முதல் காரியம் பைபிள், வேதாகமத்தை கொண்டு வரணும். நீங்கள் வரும்போதே கேட்பேன் உங்களுடைய பைபிள் எங்கேன்னு சொல்லி. பைபிள் இருந்தால் தான் பஸ்ஸில் ஏற முடியும். அதனால் பைபிள் கையில் இருக்கணும். அடுத்ததாக ஆதார் கார்டு கொண்டு வாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் உங்கள் கையில் இருக்கணும். அதுபோல் ஒரு ஜெராக்ஸ் இருக்கணும். இந்த ஜெராக்ஸ் தான் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் பேருந்தில் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் ஜெராக்ஸ் ஒரு காப்பி, ஒரிஜினல் ஆதார் கார்டு ஒன்று வச்சுக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று வச்சுக்கோங்க. 2 செட்டு ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கோங்க. பெரிய பேக்கை தூக்கிட்டு வராதிங்க. பேகு சின்னதாக இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். நமக்கு எல்லாருடைய பேகை வைக்கிறதுக்கு இடம் வேணும். அதனால் சின்ன பேக்கில் 2 செட்டு ட்ரெஸ் மட்டும். நம்ம போய் இறங்குறோம், 29ஆம் தேதி கிளம்புறோம், 30ஆம் தேதி காலையில் அங்கே இருப்போம். 30ஆம் தேதி காலையில் போடுற ட்ரெஸ் தான் 30ஆம் தேதி சாயங்காலம் நைட்டு வரைக்கும். சிலருக்கு நைட்டே கூட அந்த ட்ரெஸ்ஸே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது திரும்பவும் குளித்து நம்ம 1ஆம் தேதி இன்னொரு ட்ரெஸ் போடுறோம். ஆக இந்த 2 செட்டு ட்ரெஸ் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தாலும் பைக்குள்ளே தான் வச்சுக்கலாமே தவிர போடுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் தயவுசெய்து 2 செட்டு ட்ரெஸ் கொண்டு வாங்க. டவல் கொண்டு வாங்க. தனித்தனி பேஸ்ட்டு, குடும்பத்திற்குன்னு சொல்லி எதுவும் கொண்டு வராதிங்க. தனி டபர், இதெல்லாமே தனித்தனியாக, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ப்ரெஷ்ஷு, தனித்தனியாக எப்படி தனி ப்ரெஷ் வச்சுருக்கோமோ அது மாதிரி தனி பேஸ்ட்டு வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் போதும், 2 நாளைக்கு மட்டும் தான். பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் யாரும் இங்கேருந்து போய் மனைவி இடத்துலையோ மனைவி கணவன் இடத்துலையோ வாங்குற மாதிரியான சூழல்களை வைத்து கொள்ளாதீங்க. இது நம்மளுடைய தேவைப்பட்டால் ஒரு சின்ன பெட்ஷீட் வச்சுக்கோங்க. அங்கே நமக்கு படுக்கைக்கான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இல்லை என்றாலும் ஏதாவது தேவைப்பட்டால் ஒரு பெட்ஷீட் வச்சுக்கலாம். அதே போல் எந்த காரியத்தையுமே கூட்டாக ஒரே பேக் தான் கொண்டு வந்துருக்கோம், நாங்கள் எல்லோரும் ஒரே பேக்கில் தான் ட்ரெஸ் வச்சுருக்கோம்னு சொல்ல வேண்டிய இப்போவே ரெடி பண்ணிக்கோங்க. 2 செட்டு வைக்கிற மாதிரி ஒரு பை, கட்டப்பை இருந்தால் கூட போதும்.
ஒரு மஞ்சள் பை இருந்தால் கூட போதும். நல்ல பேக் தான் வேணும்னு அவசியம் இல்லை. 2 செட்டு ட்ரெஸ்ஸாக நான் தனித்தனியாக வச்சுருக்கணும். சில கண்டிஷன்ஸ் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஜெப யாத்திரைக்கு போகிறதுனால ஜெப சிந்தையோடு வாங்க, ஜெப வாஞ்சையோடு வாங்க, ஜெப நோக்கத்தோடு வாங்க, அநேக விண்ணப்பங்களோடு வாங்க. அந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜெப யாத்திரையில் ஜெப நேரங்கள் இருக்கும், பாடல்களுக்கான நேரம் இருக்கும், சாட்சிகளுக்கான நேரம் இருக்கும், செய்திகளுக்கான நேரம் இருக்கும். அதே போல் இந்த நேரங்களெல்லாம் அதிகமாக இருக்கும். தூங்குவதற்கான நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சாப்பாட்டு நேரம் குறைவாக இருக்கும், கிளம்புவதற்கு மேக்கப்புக்கான நேரங்கள் குறைவாக இருக்கும். இந்த நேரங்கள்லாம் நமக்கு குறைவாக இருக்கும். இதெல்லாம் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். அதனால் தூங்குறதுக்கு சில நேரங்களில் நம்ம பேருந்தில் ஏதாவது நம்மளுடைய பாடல் நேரங்களோ அல்லது நம்மளுடைய சாட்சி நேரங்களோ போகுது, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்தால் தயவுசெய்து வர வேண்டாம். 12 மணிக்கு தான் உங்களுக்கு தூங்குறதுக்கான டைம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் திரும்ப காலையில் 6 மணிக்கு 6 மணி நேரம் தான் தூங்க முடியும். அதனால் இதெல்லாம் எதுக்காக முன்னாடியே சொல்கிறேன்னா, அந்த இடத்துல வந்துட்டு சரி நான் இப்படி நினச்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு முகம் சுளிக்கும்படி நீங்கள் எந்த காரியத்தையும் நினைக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளையும் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்த இடம் சற்று வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் வந்தவங்க யாருமே அடுத்த வருஷம் வராமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்களை கர்த்தர் அதில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் தொடர்ந்து இதுக்காக ஜெபிங்க. இந்த காரியங்களை மனதில் வைத்து ஏற்கனவே முன்பதிவு செஞ்சுருந்தாலும் கூட ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நான் சொன்ன இந்த எல்லா காரியங்களையும் திரும்ப ஒருக்கா இந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்கிற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்தாலும் ஒருவேளை இந்த காரணத்தினாலன்னு சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு லீவு கிடைக்கல அல்லது வேறு ஏதோ எமர்ஜென்சியாக ஒரு இன்டர்வியூ வந்துடுச்சு அப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வரலைங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுடைய பணம் திருப்பி கொடுக்கப்படும். வேறு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பெயர் கொடுத்துருக்கிறவங்க 70 பேருக்கு மேலே, பெயரே நான் கேட்காதவங்க 80 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து ஜெபித்து அதற்கு பின்பாக உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கும் நமக்கும் இந்த ஜெப யாத்திரைக்கும் நன்மையானதாக இருக்கும். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.